போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி தபசு. அந்த அன்னைக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய திருப்புல்லானி கோவில் தாங்க போயிருந்தோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 44வது திவ்ய தேசமான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் தாங்க அது. மூலவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள், தாயார் பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணவள்ளி தாயார். இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருமாளோட 3 கோலங்களான நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம்னு சொல்லிட்டு 3 கோலங்களுமே இந்த ஒரே கோவில்லேயே அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த கோயிலோட தனி சிறப்புன்னே சொல்லலாம். 3 பெருமாளுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே ஆண்டாள் சன்னதி, சந்தான கோபாலகிருஷ்ணர் சன்னதி, பட்டாபிஷேகர் ராமர் சன்னதின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா அரச மரம். குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலுக்கு வரவிங்க இந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டிட்டு காலையில் கோவிலில் 9 to 10 மணிக்குள்ள பாயாசம் கொடுக்குறாங்களாமா. அந்த பாயாசத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போனீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தசரத மகாராஜாக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் தான் சந்தான கோபாலகிருஷ்ணர் சன்னதிக்கு முன்னாடி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணதாகவும் அந்த யாகத்தின் பலனால தான் அவருக்கு ராமர் மகனா பிறந்ததாகவும் வரலாறு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ராமர் ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு தான் வந்தாராமா. இந்த கோயிலில் தான் 3 நாள் தங்கி விரதம் இருந்து சேதுவில் பாலம் எப்படி அமைக்கலாம், அந்த பாலத்து மூலயமா எப்படி இலங்கைக்கு சென்று ராவனோட போர் புரிந்து சீதாதேவி எப்படி நம்ம சிறை மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் தான் இருந்து ஆலோசனை செஞ்சதாகவும் சொல்லி சொன்னாங்க. அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா தூணில் செதுக்கியிருக்கிற சிற்பங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதே மாதிரி மூலவர் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தை அழகா வரைஞ்சு எழுதி வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. நீங்கள் குழந்தை பேரு மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலுமே மூலவர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சுவாமிகிட்ட குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 48 நாள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டி வந்த அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராவது ராமேஸ்வரம் போனீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பிரார்த்தனை வேண்டி நிறைவேற்றுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கனாலும் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.